டியர் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஆக்டாக் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் 2 மார்க்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸில் பார்க்க போகிற டாபிக் வந்து பிட்டுமினஸ் ரோட்ஸ். இந்த பிட்டுமினஸ் ரோட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். அதாவது என்னென்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதாவது போக்குவரத்து அதிகமாக உள்ள சாலைகளில் அந்த சாலையினுடைய டாப் போர்ஷன் இருக்கு இல்லையா, மேல்பரப்பு ஈஸியாக வந்து தேஞ்சு போயிடும், தேய்மான் அடைஞ்சிடும். அந்த மேற்பரப்புகள் எல்லாம் அப்படி தேஞ்சு போகாமல் திடமாக ஆக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, பிட்டுமினஸ் பொருட்களை வச்சு நம்ம வந்து சரி செய்தோம். அந்த பிட்டுமினஸ்க்கு தமிழில் என்னென்னா நிலக்கீழார்ந்த அப்படின்னு பேர். நிலக்கீழார்ந்த பிட்டுமன்ஸ்னால் நிலக்கீழார்ந்த ரோட்ஸ் அப்படின்னு பேர் பிட்டுமினஸ் ரோட்ஸ்னால். இதோட டாப் போர்ஷன் வந்து கருப்பாக இருக்கும், வெள்ளையாக இருந்தால் அது காங்கிரீட் ரோடு, மேலே பிளாக்காக இருந்தால் அது பிட்டுமினஸ் ரோடு. புரியுதா? கிராவல்களை மற்றும் சாலை பொருட்களை சேர்த்து இந்த பிட்டுமினோடு சேர்த்து சாலையினோட மேற்பரப்பில் போட்டு அந்த மேல் பகுதியை காம்பேக்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணாங்கன்னா அந்த ரோட்டுக்கு பேர் பிட்டுமினஸ் ரோடுன்னு சொல்கிறோம். கருப்பாக இருக்கும் அதனுடைய மேல் பக்கத்து. நம்ம ரோடுகள் எல்லாமே பிட்டுமினஸ் ரோடு தான். இப்போது இந்த பிட்டுமினோட ஒரு கேரக்டர் என்னென்னா, எல்லா பொருட்களையும் பைண்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் உள்ளது. பைண்டிங் பண்ணிக்கிறோம் தன்னோட சேர்த்து. நல்ல உழைக்கிற தன்மை உள்ளது. டெம்பரேச்சர் சேஞ்சினாலேயோ கிளைமேட்டிக் சேஞ்சினாலேயோ இது வந்து பாதிக்கப்படுறதே கிடையாது. இப்போ நம்ம வில் சி வாட் இஸ் மீன் பை பிட்டுமினஸ் ரோட்ஸ். பிட்டுமினஸ் ரோட்ஸ் என்பவை பிட்டுமினஸ் ரோட்ஸ் என்றது அப்படின்னா, பிட்டுமன், நிலக்கரித்தார் அல்லது அஸ்பால்ட் இதை வந்து பயன்படுத்தி அதனுடைய மேல் பரப்பை போடுறாங்க. அப்படி பயன்படுத்தப்பட்ட ஒரு சாலையினுடைய நிறம் வந்து கருப்பாக இருக்கும். அதுக்கு பேர் பிளாக் டாப் ரோடு அப்படின்னு கூப்பிட்றோம். இதுதான் பிட்டுமினஸ் ரோடு. இந்த பிட்டுமினஸ் ரோடினுடைய முக்கியமான ஒரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன். என்னென்னா, கோல்தார் இல்லாட்டி அஸ்பால்ட் இதை வச்சு மேலே வந்து யூஸ் பண்ணி சர்ஃபேஸிங் பயன்படுத்துவாங்க. இதுக்கு பேர் பிளாக் டாப் ரோடுன்னு சொன்னேன். நேஷ்னல் ஹைவேஸ்லேயும் ஸ்டேட் ஹைவேஸ்லேயும் எல்லாமே இந்த பிட்டுமினஸ் ரோட்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. சம் பைண்டிங் மெட்டீரியல் சச் அஸ் பிட்டுமன் விச் ஆர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் திஸ் ரோட்ஸ் அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ என்னடான்னா, இந்த சில பிட்டுமினஸ் மெட்டீரியல் வந்து இந்த பிட்டுமினஸ் ரோடு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னு சொல்கிறேன். ஒன்று ஆஸ்பால்ட், பிட்டுமன், இன்னொன்று கட்பேக் பிட்டுமன் எமல்சன், அடுத்து டார். இந்த 5 பொருள் வந்து பிட்டுமினஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பிட்டுமினஸ் ரோடு என்ன அப்படிங்கிறதுக்குரிய டெஃபினிஷன் நான் முதலே சொல்லிட்டேன். இப்போ வாட் இஸ் பிட்டுமினஸ் காங்கிரீட் அப்படின்னு கேட்குறான். கல், மணல், இன்னும் கொஞ்சம் பொருட்கள் எல்லாம் சேர்த்து, நுண்ணிய பொருட்கள்லாம் சேர்த்து, அது கூட பிட்டுமனையும் சேர்த்து சரியான விகிதத்தில் கலந்து அதை சூடாக்கி காங்கிரீட் மாதிரி கெட்டியான ஒரு கலவை தயாரிக்கிறாங்க. இந்த கலவை வந்து காங்கிரீட் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து பிட்டுமினஸ் காங்கிரீட்னு சொல்கிறோம். இது சூடாக இருக்கிறதுனால இதுக்கு ஹாட் மிக்ஸ் பிட்டுமினஸ் காங்கிரீட் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். அதாவது என்னென்னா, பிட்டுமினஸ் காங்கிரீட்னா that is not like bituminous that's not like a concrete, but it is like a concrete. For that only it is called as a hot mix bituminous concrete. What are potholes in bituminous roads அப்படின்னு சொல்கிறான். பிட்டுமினஸ் ரோட்ஸினோட இணைப்பு பொருள் வந்து பிட்டுமன் இல்லையா. இது வந்து வெயில் காலத்தில் ஆவியாயிருது. அதனோட அப்படியே வந்து பைண்டிங்கோட கேரக்டர் வந்து அதுக்கு வந்து போயிடுது. சில சமயங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம், பிட்டுமனை நல்லா சரியாக மிக்ஸ் பண்ணாமல் அவங்க வந்து இப்படி தெளிச்சுக்கிட்டே போவாங்க ரோட்டில். அப்படி போகிறப்ப என்னென்னா, சில இடங்களில் பிட்டுமன் மட்டும் சேர்ந்துடும், சில இடங்களில் கல் மட்டும் சேர்ந்துடும். இந்த பிட்டுமன் மட்டும் சேர்ந்த பகுதி வந்து நம்ம கால் செருப்போடு நடந்து போனோம்னா அந்த காலோடு ஒட்டிக்கிட்டு மேலே வந்துடும். அப்போ அந்த இடம் குழியாயிரும். அதாவது சரியான பைண்டிங் வந்து கல் கூட நல்லா மிக்சிங் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அப்படி அந்த மாதிரி கால் செருப்போடு வந்த இடங்கள்லாம் என்ன இருக்கும், குழியாக இருக்கும் இல்லையா. அந்த குழியாக இருக்க இடங்களை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாட் ஹோல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சில சமயங்களில் தாரோடு போட்டு முடிச்சுட்டு இருக்கப்போ ஒரு சைடு விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சைடு விட்டுக்கிட்டு இருந்தவங்க இந்த பக்கம் காஞ்சிருச்சுன்னா அந்த பக்கம் வந்து விடுவாங்க. நீங்கள் இதை ரோட்டில் பார்த்துருக்கலாம். இப்போ இந்த பக்கம் காஞ்ச பக்கத்தில் போய்கிட்டு இருந்த இது வந்து போடுறதுக்காக ஏற்கனவே போட்டிருந்த பக்கத்தில் வண்டியை விடுறப்ப சில இடங்களில் காயாமல் இருந்த பிட்டுமன் அதனுடைய காரினுடைய பேஸில் ஒட்டிக்கிச்சுன்னா வாகனங்களாலேயே அந்த பிட்டுமன் வந்து எடுத்துகிட்டு போயிடும். அப்போ அந்த இடத்துல குழி ஃபார்ம் ஆயிரும். அந்த குழியை தான் என்ன சொல்கிறோம்னா பாட் ஹோல்ஸ்ன்னு சொல்கிறோம். வாட் இஸ் மீன் பை பேட்ச் ரிப்பேர்ஸ். இப்படி சேதமடைஞ்சு போயிருக்க அந்த ரோட்டு மேலே சரியாக அமையாத மேற்பரப்பில் அந்த சாலைக்கு வந்து நம்ம பேட்ச் ரிப்பேர் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சின்ன பள்ளம் குழியாக வட்டமாக இருந்தது இதுக்கெல்லாம் ஒட்டு வேலை செய்வாங்க. அதுதான் வந்து பேட்ச் ரிப்பேர்னு சொல்கிறோம். இந்த ஒட்டு வேலை செய்கிறதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிட்டுமன்,
ஸ்டோனு, குட்டி குட்டி ஜெல்லி இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முதல்ல வந்து நல்லா அந்த ஓட்டையை வந்து க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதில் லேசாக தண்ணி தெளிப்பாங்க. அப்புறம் குட்டி குட்டி ஜெல்லாக அந்த குழி அளவுக்கு வந்து போடுவாங்க. போட்டுட்டு இந்த தாரை வந்து மேலே வந்து ஊற்றி விடுவாங்க. ஊற்றி விட்டு நல்லா காம்பேக்ட் பண்ணி மேலே போடுவாங்க. அந்த பேட்ச் ஒர்க்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இப்போ காங்கிரீட்டில் இந்த பேட்ச் ஒர்க் வந்து பாசிபிள். சாரி, பிட்டுமினஸில் இந்த பேட்ச் ஒர்க் வந்து பாசிபிள். பட் காங்கிரீட்டில் இந்த பேட்ச் ஒர்க் பாசிபிள் இல்லை. இதை வந்து பின்னாடி பார்க்கலாம். இந்த மாதிரி மேலே பிளாக் டாப் போடப்பட்ட ஒரு ரோடுக்கு பேர் தான் என்னென்னா பிட்டுமன் ரோடு. இந்த பிட்டுமன் ரோடில் வரக்கூடிய ஒரே ஒரு நெகட்டிவ் என்னென்னா இந்த பாட் ஹோல்ஸ். சரியான மிக்சிங்கில் வந்து கரெக்டாக போட்டாங்கன்னா இந்த ரோட்டுக்கு, ஏன்னா இந்த ரோடு தான் அதனுடைய லைஃப் வந்து லாங்காக இருக்கும். ஆனால் இப்போ யார் வந்து அந்த மாதிரி வந்து கரெக்டாக ரோடு போடுறாங்க? எப்படியும் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 தடவை போடுறாங்க. பட் ஃபாரின்லாம் வந்து இந்த ரோடுகள்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஃபைன் சிப்ஸ் வச்சு ரொம்ப அருமையாக போட்டிருப்பாங்க. பட் இந்தியாவுக்குள்ளே இன்னும் அந்த அளவு பர்ஃபெக்டாக போடுறவங்க வரக்கானா. பட் டேம் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோடுகள்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயுமே வந்து நல்ல நைஸ் சிப்ஸ் வச்சு ரொம்ப அருமையாக போட்டிருப்பாங்க. நம்ம கால் வைக்கிறதுக்கே ஸ்மூத்தாக இருக்கும். அதனால என்னென்னா இந்த பிட்டுமினஸ் ரோடு சரியாக போட்டாங்கன்னா இந்த மாதிரி பாட் ஹோல்ஸ் வர்றதுக்கோ நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கோ சான்ஸே இல்லை. அவ்வளோதான் இந்த பாடத்தில் வந்து முக்கியமானது. தென் ஹவு டு ஃபார்ம் பிட்டுமினஸ் ரோடு அப்படிங்கிறதெல்லாம் பிக் கொஸ்டின்ஸில் நம்ம பார்க்கலாம். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களை மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதை அனுப்புங்க. நல்லா படிங்க. ஹாவ் அ குட் டே.